இருதரப்பு நியாயங்களையும் அலசிய பிறகு எனது நிலைப்பாட்டை சுருக்கமாக கூற விரும்புகிறேன். தமிழக வெற்றிக் கழகம் முன்னிறுத்தும் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை எந்த ஒரு வலதுசாரி சார்பும் இன்றி, அதே சமயம் திராவிட கட்சிகளின் மரபான குறைகளை தவிர்த்து ஒரு புதிய பாதையை உருவாக்கியுள்ளது. 15 மில்லியன் தொண்டர்கள், சமூக வலைத்தளங்களில் உள்ள அபாரமான பலம் மற்றும் ஆளும் கட்சிக்கு எதிராக துணிச்சலாக எழுப்பப்படும் விமர்சனங்கள் ஆகியவை தமிழ்நாட்டின் அரசியல் கட்டமைப்புக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவை. இது 1967 மற்றும் 1977 போல தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சியையும் அரசியல் வியூகத்தையும் உருவாக்கும் பிரதான சக்தி என்பது என் உறுதியான நம்பிக்கை. என்னோட இறுதி சுருக்கம் இதுதான். ஒரு புதிய கட்சிக்கு இருக்கும் வரவேற்பையும் மக்கள் கூட்டத்தையும் வைத்து மட்டுமே ஒரு மாநிலத்தின் தேர்தல் வெற்றியை நாம தீர்மானித்துவிட முடியாது. பிரபலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஆழமாக வேரூன்றிய திராவிட கட்சிகளை வீழ்த்துவது என்பது யதார்த்தத்தில் மிகவும் கடினமான ஒன்று. தரவுகளின்படியும் கள யதார்த்தங்களின்படியும் தாவிகாக அதிகபட்சம் 10 முதல் 15% வாக்குகளையே பெற முடியும்.